மயிலாடுதுறை மாவட்டம் கோமலில் மின்கம்பம் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஒரு வாரத்திற்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரக்கூடிய மெயின் லைன் போன புதன்கிழமை அன்னைக்கு 24/4/2024 அன்று விழுந்தது. அடுத்த நாள் ஒரு 3 போஸ்ட் கொண்டாந்து இபிலேருந்து கோமல் இபி ஆஃபீஸ்லேருந்து கொண்டாந்து 3 போஸ்ட் நட்டு வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரையில் எந்த வேலையும் செய்யலை. அந்த ஒயர் எல்லாமே கீழே தான் கிடக்குது. இதை நாங்கள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மருடைய கண்ட்ரோலில் 100 ஏக்கருக்கு மேலே நாங்கள் சாவடி பண்ணுறோம். நான் ஒரு 8 ஏக்கருக்கு விதை விட்டு வச்சுருக்கேன். அது உழுது நடவு பணிலாம் தொடங்கி நடப்பு இன்னும் 10 நாளில் நடலாம். அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த விதை விட்டதுக்கு கூட தண்ணி விட முடியாத சூழ்நிலை இருக்குது. மீதி என்ன மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய இங்கே 100 ஏக்கருக்கு மேற்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளும் இந்த குறுவை பணியை நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்வாக இது இருக்குது. இன்னும் அந்த கம்பி எல்லாமே அறந்து தாங்க இருக்குது. ஒரு ஜேஇ ஏஇஇ இஇ எல்லாருக்கும் நான் ஃபோன் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அது என்ன காரணம்னு தெரியல. இதுவரையில் மொத்தம் 21 போர்செட்டு இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரை பாதிச்சிருக்கு. நான் என்னுடைய 8 ஏக்கருக்கு இதுவரையில் கிட்டத்தட்ட விதை விட்டு சேர்த்து ஒரு 60,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த விதை விட்டதுக்கு டிராக்டர் மூலிமா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நாங்கள் போய் டிராக்டரில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த விதைக்கு நாங்கள் தண்ணி விடுறோம். இன்னும் 2 நாளைக்கு தான் அந்த விதை தாங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வயல் காஞ்சிட்டுது. இது விதை பாய் நாற்றங்கால் நடு மிஷினுக்காக போட்டது. அந்த கீழே தர காஞ்சினாக்கா அந்த நாற்று எல்லாமே சுத்தமாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். இன்னும் 2 நாளில் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.